வணக்கம் மக்களே. ஒரு ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நெஃப்டியில் இத்தனை நாள் வந்து தூக்கி நிறுத்திக்கிட்டு இருந்த இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் பழுத்த காய்ச்சிய கம்பியில் இழுத்து விட்ட சூடு வச்ச சூடு மாதிரி ஒரு ரத்த கலரு ஃபுல்லாக வந்து டவுனு. இவங்க இத்தனை ஆனால் வந்து நமக்கு தெரியும், நம்ம முழுக்க இவனுங்க தான் வந்து தூக்கி பிடிச்சிட்டு இருந்தானுங்க நிஃப்டியை. இதை தவிர்த்து பார்த்துட்டோம் அப்படின்னா, ஸ்பெயினில் நடக்கிற பிரச்சனை, ஸ்பெயினில் இமிகிரன்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸ்பெயின் ஆக்குபைட் மொராக்கோ ரேஞ்சில் வந்து லேண்ட்ஸ் இருக்கு. அதுக்குள்ள பூந்து கிட்டத்தட்ட 40,000-80,000 பேர்னு சொல்றாங்க. ஒரு ஒரு நாட்டு மேல ஒரு போர் எடுத்தா எப்படிங்க இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. சில காட்சிகளை பார்க்கும்போது நம்ம அதை பத்தி பார்க்கலாம், என்ன காட்சிகள் அப்படிங்கிறது. அண்ட் ட்ரம்ப் வந்து இந்த போர் எப்ப நிற்கும் அப்படின்னு கேட்டா என்ன நம்ம சொல்லியிருக்காரு, பாய் பாய் அப்படின்ட்டு போயிட்டே இருக்காரு. அப்ப தெரிஞ்சு வச்சு நிக்காது. சரியா, இதுதான் இப்ப போயிட்டு இருக்கிறது. என்ன ஏதுங்கிறத பார்த்துருவோம். எடுத்து வச்சிருக்க உங்களுக்கு வந்து நிறைய கீழே மாத்திரை கிடைச்சிருக்கு, இன்னைக்கு அதெல்லாம் பார்க்க போறோம். மாத்திரை நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நாம் பார்க்க வேண்டிய மாத்திரை என்ன அப்படின்னா, யூகேல வந்து ப்ரைஸ் வந்து திரும்ப பெட்ரோல் ப்ரைஸ் வந்து கேஸ்லைன் ப்ரைஸ் திரும்ப ஹைக் அடிச்சிருக்கு அப்படிங்கிறது. ரெண்டாவது விஷயம், இது வந்து முக்கியமா காசாவை பற்றி. சரிங்களா, காசா வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பார்த்தா தெரியும் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. காட்சிகள்லாம் ஃபுல் டேமேஜ். ஆனால் இப்போ வந்து சரண்டர் ஒப்பந்தம், எல்லாத்தையும் ஆயுதங்களை விட்டு சரண்டர் ஆகணும், காசா வந்து இன்டர்நேஷ்னல் போலீஸ் ஃபோர்ஸ் வந்து அமெரிக்கா சேர்ந்து வந்து அதை இது பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி பேசணும்னா தனியாக ஒரு வீடியோ தான் போடணும், அந்த அளவுக்கான ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்கு. தென் வந்து பற்று எரியும் ஈரான் அப்படிங்கிறது, உள்ளுக்குள்ள நிறைய அடி. ஈரான் வந்து திருப்பி அடிச்சிருக்காங்க. ஈரான் வந்து முக்கியமா பார்த்துட்டோம்னா நிறையா, அதாவது அமெரிக்கன் பேஸை மையப்படுத்தி தென் வந்து ஒரு ஷிப் அடிச்சிருக்காங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் போன வழியில இருந்து ஒரு ஷிப்பை அடிச்சிருக்காங்க ஈரானு. இதை தவிர்த்து பார்த்துட்டா F-35 விமானம், அதாவது எப்படி சொல்றது, ஒரு காஸ்ட்லி ப்ளூ சிப் விமானம் அப்படின்னு எடுத்துக்கலாம். யூஎஸ் தரப்புல இருந்து அந்த விமானத்தை நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு ஈரான் கிளைம் பண்ணுது. சரியா, யூஎஸ் கிட்ட இருந்து இந்த பதில பார்க்கணும், அது நம்ம வந்து நடந்திருக்கா அப்படின்னு. தென் யூஎஸ் வந்து சென்ட்ரல் கமாண்ட் வந்து அதாவது ரிப்பீட்டடா வந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. சென்ட்ரல் கமாண்ட் ரிலீஸ்ட் அப்டேட்டட் நேவல் பிளாக்கெட் ஆஃப் ஈரான். ஈரான் வந்து ஆக்சுவலாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் திரும்பி மூடிட்டாங்க. சரிங்களா, இந்த சைடு ஓமன் சைட்ல இருந்து ஷிப்ஸ் வந்து போயிட்டு இருக்கு, அங்கே கன்னி வெடிகளை போட்டாங்க யாரு, ஈரான். இதனால வந்து என்ன பண்றாங்கன்னா, பொசைடான் P8A பொசைடான், சரிங்களா, இது வந்து ரீஃபில்லிங் ஏர்கிராஃப்ட் பண்ணி அடின்னு ஈரானியனோட IRGC வந்து அடிக்குது அப்படிங்கிறத வந்து சென்ட்ரல் கமாண்ட் வந்து ஃபுட்டேஜ் இங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவர் தான் நம்ம ஆளு, இவரை தெரியும், இவரை தெரியாத அப்படியே தட்டி விட்டு போகிறாரு பார்த்தீங்களா. என்ன அப்படின்னா, வரட்டா அப்படின்னு வந்து ரிப்போர்ட்டர் என்ன கேட்குறாங்கன்னா, எப்போ இந்த வார் முடியும்னு எதிர்பார்க்கலாம். அதெல்லாம் எதிர்பார்க்காத, போயிட்டே வரட்டா அப்படின்னு போயிட்டே இருக்காரு. டாடா பாய் பாய் அப்படின்னு. அப்பவே தெரிஞ்சு போச்சு இந்த வாருக்கு அவருக்கு வேற ஏதோ பிளான் வச்சிருக்காரு. முடியும்னா இப்போ முடிஞ்சிடும், அப்படி அப்புறம் முடிஞ்சிடும். ஈரானோட பேசிக்கிட்டு இருக்கோம், இது வந்து திரும்ப நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, எதையாவது சொல்லியிருப்பாரு இல்லைங்களா. ஒண்ணுமே சொல்லாம போறாரு அப்படின்னா, அப்போ வந்து இந்த வார் எப்போ நிற்கணும் அவர்கிட்ட பதில் இல்லை, இல்லை வேற ஏதாவது இதை கண்டினியூ பண்றதுக்கான பிளான் வச்சிருக்காரு. இது ரெண்டு தான் பாசிபிலிட்டி. சரியா, அப்ப ஆயில் பிரைஸ் இன்னொரு முறை 90க்கு மேலேயா பார்க்கணும். ஏற்கனவே யூகேல வந்து ஆயில் பிரைஸ் ஏறிச்சு பார்த்தோம் இல்லைங்களா. என்னன்னு இந்தியாவில் வெயிட்டிங்கா தெரியல. தென் இது வந்து ஈரான் வந்து ட்ரோன் அட்டாக் வந்து அடிச்சிருக்கு அப்படிங்கிற குவைத்தில் நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு. ஈரானியன்ஸ் வந்து ட்ரோன் அட்டாக்கை பற்றி. IRGC வந்து அனதர் ஆயில் டேங்கரை வந்து இது பண்ணியிருக்கு, அடிச்சிருக்கு அப்படிங்கிறது. இதை பற்றி நம்ம பார்த்தோம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் போனதை. இது வந்து ஸ்பெயினில் நடந்த அட்டூழியம் நமக்கு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 40,000-80,000 பேர்னு சொல்கிறாங்க இமிகிரண்ட்ஸு. எடுத்துட்டு வந்து போட்டு விடுறாங்க, கடல் வழியா வராங்க. இது என்னன்னு புரியல. இந்த ஜாம்பி படம்லாம் பார்த்துருக்கோம், இந்த வேர்ல்ட் வார் ஜீன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச அந்த படம் பேர். அது பார்த்துட்டீங்கன்னா தெரியும். இந்த ஜாம்பி கூட்டம் அப்படியே வந்து விழுகும், அந்த ஹீரோ தள்ளியிலிருந்து பார்ப்பாரு, அந்த மாதிரி தான் இருக்கு. என்னன்னா எல்லாம் ஓடுறாங்க, ஒடியாடுறாங்க, எல்லாம் வீட்டுக்குள்ள பூந்து அடிக்கிறானுங்க. யோசிச்சுக்கோங்க, நம்ம இருக்கோம், திடீர்னு எங்கேயாவது ஒரு 50,000 பேர் வந்து நம்ம சிட்டிக்குள்ள பூந்து எதையாவது எங்கேயோ வந்து பண்றாங்கன்னு எப்படி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அப்பக்கலிப்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் இந்த நவீன காலத்துல தான் நம்ம பாக்குறோம். மேபி இதை பத்திலாம் வந்து புராணங்கள்ல வந்து எங்கேயாவது கேள்விப்பட்ட மாதிரியான ஒரு படையெடுப்பா இருக்கு இமிகிரன்ஸ். ஓகே,
இதை பற்றி நிறையா ஃபுட்டேஜ் ரேண்டமாக வீட்டுக்குள்ளே போகிறாங்க, கல்ல போடுறாங்க, யாருனாலும் கண்ட்ரோல் பண்ண முடியல, பைக் ஊட்டியை ஏற்றிட்டு ஏத்துறானுங்க, தீ வைக்கிறானுங்க உள்ளுக்குள்ள இன்னொரு நாட்டுக்குள்ள பூந்து. இங்கே பாருங்க எப்படி அப்படின்னு இந்த இது அப்படியே ஓடுறானுங்க. 40,000 வரை இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக உள்ளுக்குள்ள ஸ்பெயினுக்குள்ளே பூந்துட்டாங்க இமிகிரன்ஸ் அப்படிங்கிறது. இது வந்து மிகப்பெரிய ஒரு அட்டூழியமாக தான் எடுத்துக்க முடியும். அண்ட் வந்து இப்போ மொராக்கோ தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது எங்க லேண்டு, ஸ்பெயின் பிடிச்சி வச்சிருக்கு, அதனால வந்து எங்க ஆட்கள் உள்ள பூந்துட்டாங்க, இனிமேல் எங்களுக்கு அது வேணும் அப்படி மாதிரிலாம் கிளைம் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரியான உலக நிகழ்வுகள் வந்து பீறி கொண்டு இருக்கு. உள்ளூருக்குள்ள வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, நமக்கு 5ஆம் தேதி வந்து ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது நமக்கு இருக்கு. சரிங்களா? அது நம்ம கண்டிப்பா பார்க்கணும். ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, தென் கம்பெனி ரிசல்ட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. நமக்கு வந்து 14ஆம் தேதி முக்கியமான கம்பெனிகள்லாம் முடிஞ்சிடும். ஆகஸ்ட் மந்த் ஆரம்பிச்சிருக்கு, ஜூலை மந்த் முடிஞ்சிருச்சு. கேண்டில் க்ளோசிங் கிட்டத்தட்ட வந்து நமக்கு நிஃப்டியை பார்த்துட்டோம் அப்படின்னா 24,300 புடியோ. ஒரு பாராட்டுக்கள் நிஃப்டி உனக்கு அப்படிங்கிறத சொல்ல விரும்பணும். ஏன்னா கஷ்டப்பட்டு 23,300 24,300க்கு மேலே வந்துட்டான். கொஞ்சம் தான் இருக்கு. ஒரு 24,500 580 தாண்டிட்டானா இந்த வருஷம் கண்டிப்பா ஒரு மேபி ட்ரம்ப் கொஞ்சம் வந்து இப்போ பாருங்க டாடா பை பை சொல்லிட்டு போற தோல்ல கட்டி கொடுத்து அவரு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கணும், மேபி ஏறலாம். 2 விஷயம் நடக்குதுங்க. என்னன்னா யூஎஸ் மார்க்கெட் ஏறினா நம்ம மார்க்கெட்டு விழுகுது, யூஎஸ் மார்க்கெட் விழுந்தா நம்ம மார்க்கெட் ஏறிடுது. யூஎஸ் மார்க்கெட் கரெக்ஷன் இருக்கு, நம்ம மார்க்கெட் ஓரளவுக்கு நல்ல ஒரு ரேலி கீழே போச்சு. 600 வரையும், 600 கீழே போயிட்டு 23,600 போயிட்டு நேராக வந்து 400 வந்தா ஒரு நல்ல ரேலி. எண்ட் ஆஃப் த மந்த் இந்த எக்ஸ்பைரி முடிஞ்சு இந்த மந்தோட கேண்டல் க்ளோஸ் வச்சிருச்சு. சரிங்களா? தென் நமக்கு இந்த டைமிங் சேஞ்ச் அது ஷார்ட்ஸில் நான் போடுறேன் என்ன ஏதுன்னு, இல்லை வந்து நம்ம லைவ்ல அப்டேட் பண்ணுறேன். நான் வீக்கெண்ட் வீடியோ உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சரியா? இந்த 3ஆம் தேதியிலிருந்து எப்படி டைமுங்கிறது சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு. சரிங்களா? அது 4-5 வகையாக பிரித்து வச்சிருக்காங்க செபி. இந்த டைம் எப்படி மாற்றணும், அண்ட் வந்து டிரான்ஸ்பரன்சியாக இந்த க்ளோசிங் ப்ரைஸுங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் நிறைய மேனுப்புலேஷனை குறைக்க ட்ரை பண்ணிருக்காங்க. டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும் அப்படின்னு. ஓகே, நல்ல முன்னெடுப்பு அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். இது தவிர்த்து பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து ஒரு நியூஸு அது மாதிரி எதுவும் இல்லை. நம்ம ஜஸ்ட் வந்து சார்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். நேராக போயிட்டு சார்ட் பார்த்துட்டிங்கன்னா தெரியும் ஓவராலாக இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டு நமக்கு வந்து இப்போ வரையில் வந்து நேற்று யூஎஸோட மார்க்கெட் நல்ல ஒரு க்ரீன் க்ளோஸு, நாஸ்டாக் ஃபியூச்சரும் பெட்டராக தான் இருக்கானுங்க. அதை தவிர்த்து பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு நிக்கி பாசிட்டிவ் அண்ட் வந்து சவுத் கொரியன் மார்க்கெட்டும் நமக்கு 17%ங்க பா அப்படிங்கிற மாதிரி இல்லை. சவுத் கொரியன் மார்க்கெட்டோட இண்டெக்ஸ் எடுங்க, அப்படியே எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். சவுத் கொரியன் இண்டெக்ஸ் இது கொரியன் இண்டெக்ஸு கிட்டத்தட்ட செம ரெக்கவரி. பாருங்க எவ்வளோ பெரிய விக்கு அப்படின்னு விழுந்தது மொத்தம் எங்கல்ஃபு. திரும்ப இன்னொரு ரேலி போகுமான்னு தெரியல. மேபி நீங்கள் யோசிக்கிறீங்க இந்த யூஎஸ் மார்க்கெட்லாம் கிஃப்ட் நிஃப்டி வழியாக கிஃப்ட் சிட்டி வழியாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு நல்ல செமிகண்டக்டர் ஸ்டாக்கு, இல்லை கொரியன் இடிஎஃப்ஸு, கொரியன் ஏடிஆர்ஸ் இதெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னா மேபி நீங்கள் அதனால நல்ல ஃபாலுக்கு அப்புறம் தான் நின்றுருக்கான். அனலைஸ் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இல்லைன்னா தனியாக நான் ஒரு அனலைஸ் பண்ணி வேணா ஒரு வீடியோ போடுறேன் எப்படி இருக்குன்னு. சரியா? நிக்கி வந்து ஒரு நல்ல ஒரு பவுன்ஸு, கொரியன் மார்க்கெட் நல்ல பவுன்ஸு. நாஸ்டாக் பார்த்துட்டோம்னாலும் நமக்கு ஒரு பவுன்ஸ் ஆகி நிற்கிறான். சரிங்களா? நமக்கு இப்போதைக்கு கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்த வரையில் பார்த்துட்டோம்னா நமக்கு 400 ரேஞ்சில் நின்றுட்டு இருக்கான். மோசம் இல்லை, 400 நின்றுட்டு இருக்கான். இன்னும் யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகல. கோல்டன் வந்து சில்வர் விழுந்திருக்கு. நமக்கு யூஎஸ் ஆயில் அப்படிங்கிறது ஏன்னா ரொம்ப முக்கியம். ஆயில் பார்த்துட்டிங்கன்னா தெரியும் திரும்ப ஏற ஆரம்பிச்சிருக்கான். ஏன்னா இவங்க அட்டாக்ஸை ஈரானும் அமெரிக்காவும் இன்னும் தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்காங்க. பொசரேனா வச்சு அவன் அடிக்க, மிசைல் ட்ரோனை வச்சு இவன் அடிக்க, அவர் வாசிக்க இவர் ஆட அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு இதாக தான் போய்கிட்டு இருக்கு இனியும். சரி, நம்ம நேரடியாக நிஃப்டியை பார்த்து வந்துடுவோம். நிஃப்டியை பார்த்து வந்துட்டோம்னா இந்தியா விக்ஸு கிட்டத்தட்ட 11 வந்துருச்சு. அது ஒரு நல்ல விஷயம். மார்க்கெட் வந்து பேனிக் இல்லாமல் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதுலேருந்து. சரியா? ஓகே, நல்ல ரேலி ரெக்கவரி. மேபி வந்து நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிட்டா இந்த ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக வந்து 580 இந்த ரேஞ்ச் இருக்கும். அதுக்கு மேலே வந்து 25,100 அது கீழே வந்து சப்போர்ட்டுன்னு பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக வந்து 24,000 தான், வேறு எதுவுமே இல்லை. அது ஒரு சைக்காலஜிக்கல் நம்பர் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம்.
சரிங்களா? 24,000 கீழே அப்போ இந்த மந்த் கம்மிங் மந்த் வராத வரையும் நமக்கு ஒரு நல்ல இதாக இருக்கலாம். ஆகஸ்ட் மந்த் எப்படி இருக்கும், வேற என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிறலாம் வீக்கெண்ட் வீடியோவில் பார்த்துருவோம். இப்போதைக்கு இதுதான் நிகழ்வு. சரிங்களா? ட்ரம்ப் வந்து வீக்கெண்ட் வேற ஏதாவது பண்ண போறாரா? அதை தவிர்த்து வந்து மார்க்கெட் எப்படி ஓப்பனிங் இருக்கலாம், இந்த ஈரான் வார் வந்து எப்படி போக போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றிகள் பார்த்ததுக்கு. லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரையில்